Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டர் chiffon கேக். நம்ம நார்மலா பேக் பண்ற கேக்கை விட இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் இந்த மாதிரி 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பவுலில் இந்த வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 முட்டையோட வெள்ளைக்கருவையும் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் கருவை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் பிரித்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர் சேர்த்துட்டு நல்லா பீட்டர் யூஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணணும். பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த கேக்குக்கு இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வரணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2/3 கப் பவுடர் பண்ணின சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது 120 கிராம். இதில் வந்து நம்ம பாதி பவுடர் சுகரை மட்டும்தான் இப்போ சேர்க்கணும். அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற பாதி பவுடர் சுகரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி சேர்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பாதி பாருங்கள் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா ஸ்டிஃப் பீக் வந்திருக்கணும். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மஞ்சள் கருவை பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பவுடர் சுகரையும் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். மஞ்சள் கருவில் நம்ம பவுடர் சுகர் சேர்க்கும் போதும் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் போதும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட் நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை பாதியாக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணுறதுனால ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். அதாவது நம்மளோட பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது இன்னும் திக்காகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தனியாக பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக் ஒயிட்டை இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடல அப்படின்னா நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ணாத போது அந்த எக் ஒயிட் மட்டும் அங்கங்கே லம்ஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணாத எக் ஒயிட் மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கொஞ்சமாக எக் ஒயிட் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எக் ஒயிட் சேர்த்ததுனால கொஞ்சம் எக் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனலாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துகிட்டு இதில் எல்லா சைடும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட ஸ்கொயர் டின் இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஸ்கொயர் ஷேப்லேயே பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேக் பேட்டரை 3/4 சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட கேக் வேகாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பொங்கி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த கேக் டின்னை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 ஹவர் பேக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி குக்கரில் ஒரு லேயர் சால்ட், அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த கேக் டின் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ டூத் பிக்கை சென்டரில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கணும். இப்போ இது பேக் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். 1 hour கூல் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் தானாகவே பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி சைடில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். அதுக்கு 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அதுக்குன்னு தொட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ண நல்லா மெல்ட் ஆகிடும். அதனால நமக்கு பர்ஃபெக்டாக பட்டர் க்ரீம் வராது. இந்த பட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக கை உள்ளே போகணும். அந்த மாதிரி இருக்க மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப்புக்கு 1 டேபிள்-ஸ்பூன் கம்மியாக பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 220 கிராம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடர் சுகர் எல்லாமே அந்த பட்டர் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுடர் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பட்டர் க்ரீம் வந்துடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் எடுத்து இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா கீழே விழுகக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ அந்த கேக் மேலே நம்ம சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டர் க்ரீமை இந்த பைப்பிங் கவரில் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த டிப்பை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பட்டர் க்ரீமை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பட்டர் க்ரீமையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எட்ஜஸை வந்து கொஞ்சம் நல்லா நீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா எட்ஜஸும் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்மூதன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம டிசைனுக்கு தான் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேக்கை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ஒரு கேக். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.